யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது சிம்ம ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி, அதாவது 2024-25 குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் இங்கு காண உள்ளோம். சிம்ம ராசி என்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த குரு பகவான் 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் வந்து அமர்கிறார். 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து அமர்ந்தால் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு என்பதை இங்கு நாம் காண உள்ளோம். சிம்ம ராசி என்பவர்களே, உங்கள் ராசிக்கு 10லே வந்து அமர்கின்ற இந்த குரு பகவான் அற்புதமான ஒரு யோகத்தையும் பதவியும் பட்டங்களையும் வாரி வாரி வழங்குவார். அதில் உங்களுக்கு ஐயம் வேண்டாம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான், அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு. தனுசுக்கு அதிபதியான 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்ன? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புகழை கொடுக்கவில்லை, பதவி பட்டங்களை கொடுக்கக்கூடிய இடம். அதற்கு அதிபதியானவர் 10லே வந்து அமர்கிறார். 10ஆம் இடம் என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம் என்ன? தொழில், நம்ம ஒரு தொழில் பண்ண அரசியல் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு யோகம். சிம்மராசி என்பவர்களுக்கு அரசியலில் பதவி தேடி வரப்போகிறது. இதுவரை உங்களுக்கு நீங்கள் எப்படி எண்ணி இருந்தீர்களோ அதெல்லாம் நேர்மறையாக நடைபெற்று இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு நிலைப்பாட்டில் உங்களுக்கு பதவி பட்டங்கள், அதாவது மாவட்ட அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான யோகங்களையும் தரும். அதோடு மட்டுமல்ல, தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்தால் புதிய தொழில் முயற்சி செய்பவர்களுக்கு இது பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். பொற்காலத்தில், ஏனென்றால் நீண்ட நாட்களாக தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணி அது தள்ளி போயிருந்தது இல்லையா? நீங்கள் கண்ட கனவு அத்தனையும் நினைவாகி உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட், அதான் சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் என்னதான் தொழில் பண்ணியிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம், உங்களுக்குன்னு ஒரு கனவு, உங்களுக்குன்னு ஒரு திட்டம், அந்த திட்டம் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். என்ன சார் யூடியூப்பில் சொல்கிறாங்க, 10ஆம் இடத்துல இருந்தால் ஈசன் அவர் ஒரு 10ல் இறந்துன்றதுன்றாங்க, நீங்கள் என்னென்னா பதவி வரும் பட்டம் வருன்றீங்களா? ஆம் அன்பர்களே, நாங்கள் சொல்வது ஒன்றும், ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறினால் கண்டிப்பாக கேந்திர திரிகோண பதவியை கொடுத்தே ஆக வேண்டும். இது ஜோதிட சாஸ்திரத்தின் படி. அந்த வரிசையிலே சிம்ம ராசிக்கு இன்னொரு அற்புதம் என்னன்னு கேட்டால், நீங்கள் என்னதான் உழைத்தாலும் பணம் கையில் வருது, செலவா சார் பணம் வருது, போது எங்கே போகுதுன்னு தெரியல. இல்லை, கேது பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சிம்மத்துக்கு கன்னியிலே கேது பகவான். இப்பொழுது 10ஆம் இடத்துல வந்து அமர்கின்ற இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக 5ஆம் இடம் அடுத்த பார்ப்பதனால் பண தட்டுப்பாடு சரளமாக வரும், செலவினங்கள் கட்டுப்படும். கேதுவை குரு பார்ப்பதனால் கேதுவால் ஏற்படுகின்ற வீண் விரயங்கள், வீண் செலவுகள், அடுத்தவங்க வந்து உங்களை ஏமாற்றி வாங்கி போகிறது, இல்லை கேட்டு வாங்கி போகிறது, இல்லை உங்ககிட்ட பேசி வாங்கி ஏதோ ஒரு ரூபத்தில் வாங்கி போகிறீங்களா, அது அனைத்தும் நின்றும். வைத்திய செலவு குறையும். தேவையில்லாத மன கஷ்டம் இல்லை, அந்த கேதுவால் மன உளைச்சல் சொல்லுவாங்க. அது அனைத்தனையும் இந்த குரு பார்வையை விரட்டி அடித்து உங்கள் புகழையும் உங்கள் தனத்தையும் சேமித்து நல்ல ஒரு ஆதாயத்தையும் அற்புதமான நிலைப்பாட்டை தரும். மேலும் சிம்ம ராசிக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் வீடு, தாய், வண்டி, ஜாதகரின் சுக நலன்களை குறிக்கிறது. பாருங்க, அந்த இடத்துல புத்தம் புது வீடு கட்ட வைப்பார். சிம்ம ராசிக்காரர்களே, நான் சொன்ன கட்டலான்ட்டு நீங்கள் தொழிலுக்காகவோ ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும், இல்லை ஒரு மால் கட்டி வாடகை கொடுக்கணும், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும், ஏதாவது உங்களோட திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களும் கனவுகளும் நிறைவேறியான 5க்கும் 10க்கு 5ஆம் அதிபதி 10ல் வந்தால் கனவு, பூர்வ புண்ணியஸ்தானம், புகழ், பட்டம் அனைத்தும் கொடுக்க வேண்டும். அரசியலில் கொடி கட்டி பறப்பது போல் அரசாங்கத்திலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். அரசியல் வேலைக்கு எதிர்பார்க்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாடு, ஒரு முன்னேற்றம், பதவி ஒரு உங்களை தேடி வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது டிஎன்பிசி பரீட்சை இருந்தால் அதில் இந்த முறை வேலை கிடைச்சி அற்புதமான உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, புத்தம் புது வாகனத்தை வாங்கி உங்களை அதில் அமர வைத்து பவனி வரப்போகிற, அது மந்திரியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு தாசில்தாராகவும் இருக்கலாம். ஏன் உங்கள் தகுதிக்கு ஏற்றப்போ இது அரசாங்கமோ அல்லது அரசியல், ரெண்டுத்துமே. சிம்மனாலே அரசியல் தானே. ஏற்கனவே நாங்கள் கூறிப்பட்டது போல் சிம்மராசி அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் முக்கிய நிலை வகுப்பார். ஏன்னா இந்த நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் சூரியன். அதே உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். காட்டில் இருந்தாலும் நீங்கள் சிங்கம் தான் ராஜா, நவகிரகத்தில் இருந்தாலும் சிங்கம் தான் ராஜா, நீங்கள் அரசியல் இருந்தாலும் நீங்கள் தான் சிங்கம். எப்படி ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறதோ அதே போல் சிறப்பாக இந்த 10ல் வந்த குரு அற்புதமான யோகத்தை தருவார். அது மட்டுமல்ல,
மேலும் பாருங்க, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்ன? எதிரியை ஓட ஓட விரட்டுவது, கடன் சுமையை தீர்த்து விழிப்பது. ஏன்னா 6ஆம் இடம் சத்ரு, ரோக, ரணம் என்று கூறுவார்கள். 6ஆம் இடத்தை பார்த்தா மறைமுக எதிர்ப்புகளும், உங்களுக்கு கூட இருந்தே உங்களை குழிப்பறித்து சூழ்ச்சி செய்து உங்களுக்கு ஒரு பதவி கிடையாது, அதுக்கு வேற என்ன சொல்லி அதை அட்டாக் பண்ணுறது, தடுத்தது, கலகங்கள் சொல்லலாம். இது போல இருந்த அனைத்தையும் இந்த குருவின் பார்வை விரட்டி அடித்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தையும் கடனை தீர்த்து வைப்பார். நல்ல ஒரு முன்னேற்றம். சத்ரு, ரோக, ரணம் என்று கூறுவார்கள். நோய் உடல் எதாக இருந்தாலும் அந்த நோய் அனைத்து நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமாக காட்சி அளிக்கப் போகிறார்கள் சிம்ம ராசி அன்பர்களே. பாருங்க, கடன் சுமை நீங்கி நீங்கள் கடன் கொடுக்க அளவுக்கு உங்களை தகுதி உயர்த்த போகிறார் இந்த குரு பகவான். 10ஆம் இடத்துல வந்துட்டாரு, அஞ்சவே தேவையில்லை. சிம்மராசிக்காரர்களே, பணம் சரளமாக வரும். பிரிந்த நண்பர்கள் என கருத்து வேறுபாட பிரிந்த நண்பர்களும் உற்றார் உறவினரும் ஒன்று சேருவார்கள். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் திருமணம் கைகூடி வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். சொந்த வீடு கட்டி குடி வைக்க போகிறார் இந்த குரு பகவான். அதே போல் புத்தம் புதிய வாகனம் வரப்போது. உங்களை தேடி அரசியல் பதவி, நீண்ட நாட்களாக லோன் கேட்டு உங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு என்ன 6ஆம் இடத்துல இருந்தா இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் தடை கொடுத்து இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த வங்கி லோன் நீங்கள் கேட்டதோ, இல்லை உங்களுக்கு நீங்கள் சேமித்து இருந்த பணமோ, இல்லை வெளிநாடு சென்று வர வேண்டும் இருந்தால் அத்தனையும் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து நீங்கள் வெளியூர் போகிறதுனாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்க வேண்டும். இது பொற்காலம். ஏன்னா 10ஆம் இடத்துல நீர் ராசியில் உட்காந்துருக்காரு, சுக்கிரனோடு இருந்தால நீங்கள் கடல் கடந்து சென்று வியாபாரமோ அல்லது தொழிலோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ சென்று கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்கள் குடும்பத்தை கட்டி காக்க நீங்கள் தான் ராஜா. சிம்மராசி என்பர்களே, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த கருத்தை ஜெயமாக வெற்றி முடிக்க இந்த 10ஆம் இடத்து குரு ஏற்கனவே சொன்ன பாருங்க, 5ஆம் இடத்துக்கு உடையவர் 10ஆம் இடத்துல வந்து நல்ல கேட்ட மற்ற ஜோதிடர் சொன்னால் நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி சொல்றார் ஜோசியர் சேகர்னே சொல்லுங்க. 5க்கு அதிபதியான கிரகம் 10லே வந்து அமர்ந்தால் பதவி, புகழ், பட்டம் அனைத்தையும் கொடுக்கும். தசம குரு என்று கூறுவார்கள். தசம குரு தசம யோகத்தின், தசமனா லட்சக்கணக்கில் தரணும், கோடிக்கணக்கில் தரணும். தசமனா 10 தலை ராவணன் இல்லையா, அதே போல தசமம் என்பது பல கோடிகளை சம்பாதித்து அரசியல் உயர் பதவியில் அமர வைத்து உங்களை ஆட்சி செய்ய புரிய வருகிறார் இந்த குரு பகவான். சிம்மராசி என்பர்களே, ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் நவகிரகத்தில் இருந்தாலும் ராஜா, சூரியன் ராஜா தான். காட்டில் இருந்தாலும் சிங்கம், நீங்கள் தான் ராஜா. அரசியலில் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் ராஜா. உங்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை. சிம்மராசி என்பர்களே, இந்த 10ஆம் இடம் தசம குரு அற்புதமான யோகத்தை வாரி வாரி தருவார் என்று சிம்மராசிக்கு கோடியா, பதவியா, பட்டமா, புகழா என்பதை இந்த குரு நிர்ணயிக்க போகிறார். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.